ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து இந்த மந்தோட ஃபாரஸ்ட் கிளாஸ் அண்ட் அலர்ட்ஸோட ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாட்டி இந்த ரெக்கார்டிங் பாருங்கள். பார்த்துட்டு இதை தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குது, சஜஷன் இருக்குன்னா எனக்கு டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக போட்டுடுங்க. ஓகே. இந்த மந்த் ஃபீட்பேக் சார், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ பே பண்ணீங்க? 1300 பே பண்ணுங்க ப்ரோ. 1300 வித் ஜிஎஸ்டியோட கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ. எஸ். ஓகே. ஸோ இது ஃபாரஸ்ட் கிளாஸ்க்கான அமௌண்ட். ஓகே. இப்போ கிளாஸ் வந்து நம்ம 1 to 2 வீக்ஸ் எடுத்திருந்தோம் கரெக்டுங்களா? ஆமாம் டெக்னிக்கல் ப்ரோ. கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்களா? கிளாஸ் நல்லாவே இருந்தது ப்ரோ. சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க. நல்லா சொல்லி ஓகே. கொடுத்தாங்க ப்ரோ. நம்ம ஹார்மோனிக்கு மட்டும் டேரெக்டாக அப்ளை பண்ண மாட்டோம், கூட மற்ற ஒரு சின்ன சின்ன மற்ற கான்செப்டும் உள்ள ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் ஆமாம் ப்ரோ. முருகேஷ் நல்லா சொல்லி கொடுத்தாருங்களா? சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ. எல்லாருக்குமே எல்லாமே நல்லா புரிஞ்சுதுங்களா அது? இருந்தது. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. அதர்ஸ். புரிஞ்சுது ப்ரோ, சூப்பரா புரிஞ்சுது ப்ரோ, ஈஸியாகவும் இருந்தது ப்ரோ. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவணன் ப்ரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, முருகேஷ் ப்ரோ இருந்திருப்பாரு. ஸோ அது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுங்க? அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சப்போர்ட் பண்ணாரு ப்ரோ. சரவணா ப்ரோ என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொன்னார். ஏதாவது எஸ். நம்ம தப்புனா இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்பயே தென்னந்தர் கரெக்ட் பண்ணிட்டாரு ப்ரோ. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கிரேட் ப்ரோ. ஏதாவது டிலே இருந்துச்சுங்களா சப்போர்ட்டிங்கில்? இல்லை ப்ரோ, நம்ம பண்ணாலும் அவங்க மெசேஜ் பார்த்த உடனே ரிப்ளை பண்ணிடுறாங்க ப்ரோ. அது டிலே இல்லை, அன்னைக்கு கேட்டால் அன்னைக்கே ரிப்ளை வந்துடுது. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 டேஸ்லேயே எல்லோரும் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 டேஸ் எல்லோரும் பண்ணிட்டீங்கல்ல, எந்த ஒரு டிலே இல்லை? அதர்ஸ். பண்ணிட்டு ப்ரோ. ஓகே. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அலர்ட்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் லைவ் கியூஎன்ஏ எப்படி போயிட்டுருக்குங்க? கியூஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மார்னிங் இப்போ 6 o'clock ஒரு கியூஎன்ஏ போடுறோம், ஆஃப்டர்நூன் ஒன்று, நைட்டு. ஸோ ஒரு கியூஎன்ஏ பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொரு கியூஎன்ஏ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுக்கிற என்ட்ரிஸு எதனால் எடுக்கிறோம், அது என்ட்ரிக்கு என்ன ரீசன், ப்ளஸ் அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி கியூஎன்ஏ இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாங்க ப்ரோ, எஸ். கரெக்டு. ஸோ அந்த கியூஎன்ஏ வந்து ஒரு சிலர் மார்னிங் ஜாயின் பண்ண முடியும், ஒரு சிலர் வந்து நைட்டு ஜாயின் பண்ண முடியும். அது ரெக்கார்டிங்ஸும் வந்து முறையை அப்லோட் பண்ணியிருப்பாரு. கியூஎன்ஏ எப்படி இருக்குங்க? சப்போர்ட்டிங்காக இருக்கா? Q&A நல்லா இருந்தது ப்ரோ. Q&A நல்லா இருந்தது. பட் இந்த நம்ம ஹார்மோனிக்ஸ் கான்செப்டை தாண்டி இந்த நியூ கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கோம் ப்ரோ. எஸ். அதில் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிறனால ஆ. அவங்க சொல்கிறது வந்து நம்ம நிறைய தடவை இந்த வீடியோஸ் பார்த்து பார்த்து அப்புறம் தாங்க ப்ரோ புரியுது. ஏன்னா புது கான்செப்ட்னால கொஞ்சம் நம்மளுக்கு லேட்டாக புரிஞ்சிச்சு. பட் ரெகுலர் Q&A நம்ம இது பண்ணி அட்டன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரோ. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க, திரும்பி திரும்பி கேட்டாலும் அதுவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ப்ரோ. ரைட். முருகேஷ் ப்ரோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. கரெக்டுங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில ஹார்மோனிக்கில் நம்பர்ஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ டேரெக்டாக நம்பரை பார்த்து நம்ம எங்கே மிஸ்டேக் நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம். பட் இங்கே பொறுத்தவரைக்கும் நம்ம ஜோனை மார்க் பண்ணுறோம் கரெக்டுங்களா? ஸோ ஒரு டைம் இந்த ஜோன் எடுக்கலாமா, இல்லை இந்த கேண்டில் சூஸ் பண்ணலாமா, ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக, இல்லை டைம் ஃப்ரேம், இது எல்லாமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் போக போக ஈஸியாக கற்றுக்கலாம். ஸ்டார்டிங் கரெக்ட். மட்டும் ஆமாம் ப்ரோ. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணுற சம்டைம்ஸ் ஒரு கேண்டில் மார்க் பண்ணுவோம், சம்டைம்ஸ் 2 கேண்டில் சேர்த்து மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஆமாம் மாதிரி ப்ரோ, டவுட்ஸ் எல்லாம் வரும். ரைட். எக்ஸாக்ட்லி அதே தான் ப்ரோ. முடிஞ்ச மார்க் பண்ணது அளவுக்கு கரெக்டா லைவ். அப்படின்னு. எஸ். கரெக்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைவ் வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய டவுட் கேட்க முடியும். ஓகே. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அலர்ட். ஸோ அந்த 2 வீக்ஸ் கிளாஸ் முடிச்சோடனே வந்து நம்ம அலர்ட்ஸ் கொடுத்துருப்போம் கரெக்டுங்களா? அலர்ட் எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குங்க? ப்ரோ அலர்ட் நல்ல அக்யூரேசி ப்ரோ. இதில் நம்ம நிறைய என்ட்ரிஸ் கொடுக்கறது இல்லை. ரைட். கொடுக்குற என்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் 70% மேலேயே அக்யூரேசி ப்ரோ. 70-80% அக்யூரேசி வருது ப்ரோ. 80% மேலே இருக்கும் ப்ரோ. வந்துடும் ப்ரோ, 80% வந்துடுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே நல்ல அக்யூரேசி ப்ரோ. எஸ் ப்ரோ. ஸோ இந்த அலர்ட்ஸ் வாரத்துக்கு ஃபாலோ ஒரு பண்ணால் சில நம்ம ஃபண்ட் அக்கௌண்ட் கிளியர் பண்ண முடியுங்களா? என்னதான் நிறைய பேர் கண்டிப்பா தேவை. பண்ணிடலாம் ப்ரோ. பண்ணிடலாம் இன்னைக்கு ப்ரோ, ஒருத்தர் கண்டிப்பாக. சொல்லியிருந்தாரு ப்ரோ, எஸ். 2 நாள்ல ஃபண்ட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் 2 போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எஸ் ஸோ ப்ரோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. அதர்ஸ் மற்றவங்க ஆல்மோஸ்ட் 30 பேருக்கு மேலே இருக்கும். மற்றவங்க சொல்லுங்கள். அதான் ப்ரோ, அவ்வளோ ஈஸியாகவும் இருக்க மாதிரி தான் இருக்கு. கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக டிப் எடுத்துரும். அவ்வளோதான். எஸ்எல் ரைட். வந்து மேக்ஸிமம் எக்ஸல் வரல. ரைட்.
அண்ட் அதே மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ஃபிக்ஸ்டான லாட் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்க? கரெக்டாக லாட் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா நம்ம கொடுத்தது? கரெக்டா ஒர்க் ஆகுது bro. நீங்கள் அந்த லாட் சைஸுக்கு மேலே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ரிஸ்க் அதிகம். என்ன ஆகும் சம்டைம்ஸ் நம்ம எஸ்எல் வைக்காம விட்டிங்கன்னா அக்கௌண்ட்டே பிரீச் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஒரு 2 மெம்பருக்கு மட்டும் அக்கௌண்ட் பிரீச் ஆயிருக்கு. முருகேஷ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கிளாஸில். ஜான் பேட்ச், பிப்ரவரி பேட்ச்க்கு ஜான் பேட்ச்க்கு சரிங்களா. ஸோ அதனால் நம்ம ஃபிக்ஸ்டாக உள்ள அந்த லாட் சைஸ் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் சரிங்களா. இப்போ கோல்டுக்கு தனியாக அந்த ஒவ்வொரு கரன்சி பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம். அந்த லாட் சைஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது அலர்ட்ஸ் வந்து ஓகேங்களா? இப்படியே கொண்டு போகலாமா? ஸோ கொண்டு போகலாம் அலர்ட்ஸை ப்ரோ. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னா அந்த ஜோனோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில கன்ஃபியூஸாக இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக மாற்றிட்டு இன்னும் சார்ட் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக கொண்டு வருமோ அந்த அளவுக்கு க்ளீனாக கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஓகே ப்ரோ. இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு நானே சொல்லியிருந்த மாதிரி இஷ்டம். ஸோ இனிமேல் வரும்போது என்ன ஆகும், முடிஞ்ச அளவுக்கு சார்ட் இன்னுமே க்ளீனாக இருக்கும். க்ளீனாக தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், பார்த்த உடனே என்ட்ரி எங்கே, எஸ்எல் எங்கே, டார்கெட் இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக டவுட் வராத மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆமாம் ப்ரோ. ஸோ அது ஒன்று தேங்க்யூ ப்ரோ. பண்ணிடலாம். தேங்க்யூ ப்ரோ. எஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு தான் அலர்ட்ஸே சரிங்களா. ஸோ இந்த அலர்ட்ஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறது தான். அண்ட் நிறைய மெம்பர்ஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணி மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஸோ இதில் எல்லாமே உங்களோட இருக்குல்ல டெமோ அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களோட தானுங்க. ஆமா bro. நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக இருந்துச்சுங்களா அலர்ட்ஸு ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு? இருந்தது ப்ரோ. இதுல சின்ன ஒரு விஷயம் விட்டுங்க ப்ரோ. Yes, என்னன்னா இப்ப நம்ம நியூவா வரும்போது ப்ரோ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிறக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது ப்ரோ. இப்ப கண்டிப்பாக எடுக்குங்க. நான் அதனால தான் தான் பேச 2 வார இருக்கேன். கிளாஸ். எஸ். ஆமாம் ப்ரோ. என்னன்னா இப்போ அதை புரிஞ்சுட்டு, ஏன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ் நம்ம போகும்போது அது புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் இருக்கிறனால இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதான் ப்ரோ ஃபேஸ் 1 பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே. இது என்னன்னா இந்த 1 மந்த்துக்குள்ள கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்கு. என்னன்னா இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ப்ரோ. ஏன்னா அந்த கொஞ்சம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். டீம் இல்லை, ஒரு ஆஃபீஸ் மாதிரி. நம்ம ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணதும் வந்து சரி ப்ரோ. இன்னொரு மெம்பரும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோன்னா முருகேஷ் கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாகும். ஸோ அப்படிங்கும்போது ஓகே வந்து ப்ரோ. இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ரைட். ஸோ நானுமே ஃபாரஸ்ட்குள்ளே வந்துடுவேன். நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். பட் வந்து ஓகே ப்ரோ. லைவ்ல இன்னும் நான் வரல கரெக்டுங்க. ஸோ லைவ்லையும் நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். ஓகே ப்ரோ. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது, நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த அலர்ட்ஸ் வரும்போது அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அலர்ட் போட்டு விட்டு எடுத்துக்கிறோம் ப்ரோ. அது ரொம்ப ஆமாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. நம்மளுக்கு நல்லா இங்கே லிக்விட் அதிகமாக இருக்கனால நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரி எடுத்து எஸ்எஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருங்க. ஆமாம் ப்ரோ, கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ இந்த அலர்ட் சிஸ்டம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்குலாம் ப்ரோ. சரி, கண்டிப்பாக ப்ரோ. இது 100K அக்கௌண்ட். ஓகே. அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நியூஸ் டைம்லலாம் எடுத்தால் சம்டைம்ஸ் என்ன அக்கௌண்ட்டு பிரீச் ஆக சான்ஸ் இருக்குது. மறுபடியும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து ஒரு டைம் படிச்சுங்க. ஒருவேளை அதில் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு பண்ண உடனே டிஸ்கஷன் குரூப் மெசேஜ் போடுங்க. நம்ம காமனாக வந்து மெசேஜ் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லாத்துக்கும் அது கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. ஃபண்டட் அக்கௌண்ட் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா bro. இன்னும் இல்லை ப்ரோ. எதனால் பாஸ் பண்ணல ப்ரோ? அது இன்பிட்வீனில் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு பிஸி ஆகிட்டேன். அதனால கொஞ்சம் ஆஃபீஸ் டைமில் பண்ண முடியல. அதே மாதிரி அலர்ட் எல்லாம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் லேட்டாக பார்க்குற பார்த்துட்டீங்களா? மாதிரி இருந்தது. நம்ம லேட்டாக பார்க்குறேன். அதனால ஒரு டைம் என்ட்ரி ஆகும்போது மினிமம் லாஸில் வெளியே வந்துட்டேன். ஒரு டைம் கொஞ்சம் ம். ப்ராஃபிட் அது நெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1% கூட இன்னும் ப்ராஃபிட் வரல. ம். பட் அந்த டேட்டா பார்க்கறதுனால எனக்கு அந்த என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் ரெகுலராக மெசேஜ் பார்த்துட்டே இருக்க முடியலையா? இதில் அதனால எங்கே அதில் மிஸ்டேக்குங்க? தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இல்லை அலர்ட்டில் மிஸ்டேக்கா? இல்லை ஓன் அலர்ட்ல மிஸ்டேக். இல்லை ப்ரோ. அலர்ட்ல பண்ணுறாங்க. நான் பார்க்கறது வந்து கொஞ்சம் டிலேவாக பார்க்குறேன். அதனால தான். அப்போ நான் நீங்கள் அதை ட்ரேட் கொஞ்சம் எடுக்கல. நான் கரெக்ட் பண்ணணும். நான் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் எதனா செட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். அப்போ நீங்கள் இன்னும் நிறைய ட்ரேட் எடுக்கல கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. நிறைய ட்ரேட் எடுக்கல. ட்ரேட் எடுக்காட்டி பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆமாம் ஆமாம்.
மற்றபடி மற்றவங்க ட்ரேட் எடுத்தவங்களா? மற்றபடி வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நானே அந்த மார்க் ஓபி மார்க் பண்ணுறது அதெல்லாம் பேட்டர்ன் மார்க் பண்ணுறதெல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறேன். பட் ஆனால் அந்த இடம் வரும்போது மிஸ் பண்ணிடுறேன் என்ட்ரி. அதுதான் பிரச்சனை. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இயர்லி மார்னிங் வந்து ம் என்ட்ரி கிடைக்கும் கோல்டில். ஆமாம் 6 லோக்காக்கு லைவ் எடுக்கிறோம்ல, 6 மணிக்கு லைவ், ஆமாம் ஆமாம் ப்ரோ. அந்த லைவ் முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள். அப்படி நைட்டு ட்ரை பண்ணுங்கள். நைட் ஓகே ஓகே. சரிங்களா? ட்ரேட் எடுக்காமல் ம் நீங்கள் பாஸ் பண்ண இருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. சரிங்களா? எடுத்து பாஸ் பண்ணீங்களா இல்லையா தான். சரிங்களா? இல்லை ஸோ இல்லை அது ப்ரோ, பிரச்சனை இல்லை. ட்ரேடே நான் நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, 6 மணிக்கு ஓகே மூமெண்டம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைம் வாங்க, இல்லாட்டி நைட்டு வாங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இவர் நம்ம முருகேஷ் ப்ரோ கொடுக்குற இடமெல்லாம் நல்லா ரியாக்ட் ஆகுது. அவர் அலர்ட் கொடுக்கும்போது அந்த இடம் வரலன்னா கூட வெயிட் ஃபார் சிக்னல் சொல்லிட்டு போடுறாரு இல்லைங்களா? போடுவார். அந்த இடத்துல நம்ம டிபி அந்த இடத்துல என்ட்ரி டிபி எஸ்எல் எல்லாமே செட் பண்ணிட்டு நம்ம விட்டுலாமா ப்ரோ? அதாவது ம் இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே என்ட்ரி வந்து லைட்டாக மாறிடும். ஓகே சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னா ஓகே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஸோ அது என்ன, இப்போது நமக்கு ஒரு என்ட்ரி வந்து ஸ்விங் ஃபார்மாக இருக்குது, என்ட்ரி இங்கே இருக்குது, கிட்ட வந்துருச்சு. சரிங்களா? ஹிட் ஆகலை. ஓகே பட் இன்பிட்வீன் வேறு ஸ்விங் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் எது பிரேக் ஆச்சுனாலோ நமக்கு என்ன ஆகும், இந்த ஜோன் மாறிடும். அப்போ ஓகே என்ட்ரி வேறு இடத்துல எங்காவது இருக்கும். சரிங்களா? ஓகே நீங்கள் இங்கே போட்டு விட்டுட்டிங்கன்னா இன்பிட்வீனில் லோ டைப் ஃப்ரேம் வந்து அன்னைக்கே 2 3 ஸ்விங் ஃபார்ம் ஆகிடும். அப்போ இங்கே இருந்துச்சுன்னா தப்பாக போயிடும். ஓகே ஸோ நீங்கள் பார்க்கணும். ஓகே. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம இன்கேஸ் நம்ம வந்து என்ட்ரிலாம் அப்போது நீங்கள் என்ன போட்டு பண்ணணும்னா டெலிகிராமில் நோட்டிஃபிகேஷன் வந்து சவுண்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஓகே இந்த ஒரு இந்த குரூப் மட்டும் சவுண்ட் வர மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாம் மியூட் போட்டு வச்சிருக்கோம். மீட் போட்டு சரிங்களா? அப்படியே உங்களுக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும். அப்போ மட்டும் போய் என்ன பண்ணுங்க, போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கொடுத்த எல்லாமே டிபி. ஓகே ரைட். ஸோ ட்ரேட் எடுக்காத பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் இதில் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? சொல்லுங்கள். ஆமா ப்ரோ, நான் இந்த அலர்ட் வச்சே நான் வந்து 25K பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஒரு 25 5K பேஸ் 2 பாஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. 3 அக்கௌண்ட்டுங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர். பட் அதர்ஸ். நான் அந்த அலர்ட் நம்ம அலர்ட் நம்பி இல்லாம முருகேஷ் ப்ரோ வந்து எல்லாருமே நம்மளாவே தானாவே எடுக்கிற மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் மெயினாக நம்ம வேணும். அந்த சரிங்களா? அதான் ப்ரோ, அலர்ட்ஸ் வந்து என்னன்னா அலர்ட் நம்பி டெக்னிக்கலாக கொடுத்தோன்னா நீங்கள் இது ஏன் கொடுத்தீங்க, எது கொடுத்தீங்க நீங்கள் கேட்பீங்க. அப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அடுத்த டைம் என்ன பண்ணுங்க, நீங்களே போயிட்டு அதை பேஸ் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாவது செவி ரூல்ஸ் படி கால்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதனால என்ன, நம்ம கொடுக்க அலர்ட்ஸில் எதுக்காக, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்காக. சரிங்களா? பேப்பர் ட்ரேட். ஃபண்டட் அக்கௌண்ட் என்னது இது? அது டெமோ. இந்த ஃபண்டட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரியல் அக்கௌண்ட் கிடச்சிரும். ரியல் அக்கௌண்ட்டுங்கிறது ரியல் மணி. சரிங்களா? ரியல் மணியில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அலர்ட் கொடுத்துட்டே இருப்போம். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த அலர்ட் வந்து ஏன் கொடுக்குற, எது கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைவ் கியூனே கேட்பீங்கல்ல. ரெண்டாவது கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், ஹார்மோனி சார்ட்டோட தான் கொடுக்குறோம். ஆமா ப்ரோ. அப்போ ரெகுலராக நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஓகே, இதனால தான் இந்த என்ட்ரி, இதனால தான் இங்கே என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது இப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூரேஷன் ஆகும். ஒரு சிலருக்கு 1 வாரம், ஒரு சிலருக்கு 2 வாரம், ஒரு சிலருக்கு 1 மாதம் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த ஒரு டியூரேஷன் என்ன பண்ணுங்க, நீங்களும் நிறையா கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு மாஸ்டர் அக்கௌண்ட்டில் ஓனாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்போது அக்யூரசி எப்படி இருக்குங்க ப்ரோ? அக்யூரேசி ரொம்ப சூப்பர் ப்ரோ. ப்ளஸ் இந்த மாதிரி 80%, 70 to 80 தாராளமாக கிடைக்கும் ப்ரோ. எடுத்தா கிளியர் ஆகிடும். 80+ ப்ரோ, 80+ ப்ரோ. ஓகே. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க, ஒருத்தர் மட்டும் ஆன்சர் பண்ண நான் சொல்லி வச்சு பேசுகிற மாதிரி ஆகிடும். அதான் சரிங்களா? சார்ட் கொஞ்சம் கிளியரா இல்ல. இவங்க வந்து ஃபியூச்சராகவே ஓபிக்கு இது மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டவுன் ஓபியுமே மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, அப் ஓபியுமே மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டார்கெட் எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியர்னஸ் இல்லை. ஓகே. சார்ட் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஜோன்ஸ் நிறைய மார்க் பண்ணுறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். கிளியரா வேற இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. நான் அப்பயே சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்டு சார்ட் மட்டும் வரும்போது இன்னுமே கிளியராக வந்துடும். ஸோ மல்டிபிள் ஜோன் இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. அதர்ஸ் ஓவரால் ஃபீட்பேக் ப்ரோ, இன்னொரு சொல்லுங்க. சஜஷன் ஒன்று இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, ஒரு இதில் இப்போ நம்ம 1 month டியூரேஷன் போட்டிருக்கோம் ப்ரோ நம்ம இது கிளாஸஸ்க்கு. ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும்னா அதை கற்றுக்கிட்டு அது வர்றதுக்கு 1 month கம்மியாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 2 weeks கிளாஸு, 1 month அலர்ட்.
இப்போ ஓகே ப்ரோ. இதுதான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 2 வீக்ஸ் கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஃபுல்லாக கற்றுக்கறக்கே போயிடும். அண்ட் 1 ஓகே மந்த் ப்ரோ. ஃபுல்லாக அலர்ட் பேஸ் பண்ணி Q&A. ஓகே ப்ரோ. அப்போ இப்போ 45 சப்போஸ் டேஸு. இது இது ஓகே இப்போ ப்ரோ. பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரோ இப்போதைக்கு. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி தான் இது பிளான் பண்ணியிருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ப்ரோ. இல்லாட்டி ஓகே ப்ரோ. இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லாட்டியும் நம்ம அலர்ட்ஸுக்குன்னு சரி லைவ் அலர்ட் மட்டும் 2 வீக்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஓகே. இப்போ லைவ் ஓகே. அலர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இருக்கிற மாதிரி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அந்த அது மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இப்போ இருக்கும். நான் 2 வாரம் இப்போ புதுசாக ஒருத்தன் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு 2 வாரம் கிளாஸும் 1 மந்த் அலர்ட்டும் சேர்ந்தே வந்துருமா? இப்போ 1 மந்த் அந்த 40 டேஸில் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே ஓனாக பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு 1 மந்த் சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? திரும்ப அலர்ட்ஸில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அது நடக்கும் ப்ரோ. ஓகே. டியூரேஷன் ஓகே அது இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதை மென்ஷன் பண்ண வேண்டாம். ஆனா அந்த திரும்ப கிளாஸ் எப்பன்னு சொல்றீங்களா? ஏன்னா நான் இடையில மிக்ஸ்ல எவ்ரி தான் ஜாயின் பண்ணேன். மந்த்துமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. எவ்ரி மந்த்துமே ஸ்டார்ட் பண்ணல, எவ்ரி டெய்லியுமே இருக்கும். சரிங்களா? ஓகேண்ணா. ஏன்னா நான் பியூர் நீங்கள் எப்போ ஹார்மோனிக்ஸ் வேணால் வச்சு தான் ஜாயின் முன்னாடி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ம் அதான் ஆஃப் பேட் வச்சு நான் 2 அக்கௌண்ட் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கோல்டு மட்டும் தான் ட்ரேட் பண்ணேன். கோல்டு ஃபுல் பை சைடு ஒரு ராலி போயிட்டு இருந்தனால எனக்கு வந்து ஒரு 2 அக்கௌண்ட் பிரீச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்ட்ட கேட்டு ஓபி இது கத்துக்கிறதுக்காண்டி வந்தேன். அது மட்டும் நான் கொஞ்சம் கத்துக்கலாம். ஏன்னா நான் வேற எந்த இதுவுமே அதாவது இந்த அலர்ட்ஸ் லைவ் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். சரியா ப்ரோ? ஸோ ஓகேண்ணா. அந்த ஓகேண்ணா. 45 டேஸ் அந்த முடிஞ்சவங்க இப்போ நமக்கு எப்போ அந்த ஃபெப் மந்த் எண்டு முடியுமா? ஓகே. இப்போ இதுக்கப்புறம் திரும்ப தேவைப்பட்டு பண்ணிக்கலாம் மறுபடியும். எனக்கு அலர்ட்ஸ் மட்டும் வேணும், அலர்ட்ஸ் Q&A மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேண்ணா. கிளாஸஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் தானேண்ணா? பண்ணிக்கலாம். ப்ரோ எப்பயுமே ரெகுலரா மந்த்லி அலர்ட்ஸ் வாங்கிக்கலாமா ப்ரோ? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் ப்ரோ, பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கொடுக்குற ஓகே ப்ரோ. அலர்ட்ஸ் தேங்க்ஸ். எதுக்காக? ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே சரிங்களா? ப்ரோ. ரியலுக்கு அதில் எங்களோட ஃபண்டட்ல ஓன் நாலேஜ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஓனாக பண்ணணும், நம்ம கொடுக்கறத எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே ப்ரோ. நம்ம செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஸோ எங்கேயுமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அப்போது ஓகே டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி இன்க்ரீஸ் நான் கொஞ்சம் பண்ணிட்டோம். லேட்டாக இப்போ தான் கரெக்ட் ஜாயின் பேட்சுக்கு. பண்ணேன். ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம். ஓகே. அப்போ லேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஃபீட்பேக் கேட்டிருக்கோம். ஸோ கிளாஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் சப்போர்ட் ஓகே. அலர்ட்ஸ் இதெல்லாம் அது எந்த அளவுக்கு 1300 ருபீஸ் போட்டிருக்கீங்க. அது என்ன ப்ரோ? இப்போ நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிப்பீங்களா இந்த கிளாஸ்க்கு? ஆமாம். ஓ அந்த ஆமாம் ப்ரோ. அமௌண்ட். ஓ அந்த ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கு இது ஒர்த்தா ஓகே. இல்லையாங்கிறத கேட்டோம். அது 200% ஒர்த்து ப்ரோ. நம்ம கிளாஸ் எப்பவுமே ஒர்த்து. ஆமாம் ப்ரோ. தேங்க்யூ. ஹார்மோனிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கன்செஷன் ரேட்டில் பண்ணுறீங்க ப்ரோ. என்னன்னா நம்ம அந்த கம்யூனிட்டி நல்லா ஒன்று டெவலப் ஆகணும்னு அது நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணப்பே தெரிஞ்சுச்சு ப்ரோ. யாரையும் விடக்கூடாது, எல்லாம் நம்ம குரூப்பாக டெவலப் ஆகணும்னு. ரொம்ப சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப கண்டிப்பாக நம்ம அலர்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் கால்ஸும் கொடுக்குறாங்க. பட் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அந்த எதுக்கு கொடுக்குறோம் என்ன ரீசன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுருங்க. ஏன்னா அலர்ட் வருதுல்ல, இப்போ அலர்ட் சார் லைவ் வருது, லைவ்ல ஜாயின் பண்ணும்போது நேற்று கொடுத்தது இல்லை எப்போ கொடுத்ததா இருந்தாலும் அது ஏன் கொடுத்து எது கொடுத்து என்ன பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஒருவேளை அது புரியல அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் லைவ்ல நீங்கள் எடுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ சார்ட் இன்னும் கொஞ்சம் அந்த ஜோன்ஸ் மட்டும் கிளியராக. சரிங்களா? ஓகே. டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே. அதே மெஷர்மெண்ட்டை வேறு சஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க தேவைப்படுதுங்களா ப்ரோ? உங்களுக்கு? லைவ் கியூஏ செஷன் கொஞ்சம் முன்னாடியே அலாட் எதனா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. கரண்டா ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பிஃபோராக தான் சொல்றாங்க. ஒரு சில வாட்டி சடனாக சொல்றாங்க. புரியுது ப்ரோ. ஆக்சுவலாக என்ட்ரி வரும்போது டக்குன்னு லைவ் போட்டு விட்ருவோம். ஸோ நான் அதுவும் நம்ம பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இதுவே லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுறோம். சரிங்களா? ஓகே. ஒரு இப்போ குரூப்ஸ்ல நிறைய டவுட் வந்ததுன்னா 3 to உடனே 4 லைவ் hours போடுறாங்க முன்னாடி. ப்ரோ. ஆமாம், அது மாதிரி ஆமாம். நடக்குது வரும் ப்ரோ. குரூப்ல நிறைய டவுட் கேட்டாங்கன்னா ஆமாம், அந்த நிறைய டவுட்டை டவுட். அப்படியே கிளியர் பண்றதுக்கு உடனே லைவ் போட்டு பண்றாங்க ப்ரோ. அது ஒரு நல்லா இருக்காது. ஓகே ப்ரோ. ரைட். அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது உங்களுக்கு. ஆமாம் ப்ரோ, அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா டவுட் அப்பயே கிளியர் பண்ணிடுறாங்க ப்ரோ. ஒரு 10 நிமிஷத்துலேயே கிளியர் ஆமாம். பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரே டவுட்டு நிறைய நிறைய பேர் பேர் கேட்குறாங்க. பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது ஆமாம் ப்ரோ. ஒருத்தர் கேன்சல் பண்ணி இன்னொருத்தர் கேன்சல் பண்ணாமல் இருந்தால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம் ப்ரோ. ஸோ அதனால் லைவாக போட்டு சொல்லிடுறோம்.
ஓகே. பட் ஃபிக்ஸட் அது லைவ்னா அந்த டைமிங் ஆஃபீஸ் டைமிங்க்கு கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லாருக்கும். அது ஒன்று கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நேரம் வரோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா, நோ இஷ்யூஸ். ஓகே, வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுங்களா? ப்ரோ அதில் இன்னொரு பாயிண்ட் ப்ரோ, இப்போ இந்த அடிஷனலாக நம்ம ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஆமாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நம்ம, அதாவது ஆமாம் ஒரு ப்ரோ, அதுக்கு தியரிட்டிக்கலாக ஆக்சுவலாக வந்து ஒன்று. ஒரு டாக்குமெண்ட்டும் ப்ளஸ் வந்து அதுக்கு பர்சனலாக வந்து அசைன்மெண்ட்டும் சரிங்களா. ஓகே ப்ரோ. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கிளாஸ்லேருந்து வந்துடும் சரிங்களா. ஓகே ப்ரோ. இப்போதைக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்போம், பட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்போம் ஆமாம் ப்ரோ. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸு பண்ணுறோம். ப்ளஸ் அசைன்மெண்ட் ப்ரீவியஸ் ஹார்மோனிக் கிளாஸ் எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே ப்ரோ. ஓகே, ஏன்னா அது நியூ கான்செப்ட்னால அது நோட்ஸ் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதான். ஓகே. கண்டிப்பாக பண்ணிடலாம். வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா? ப்ரோ ஆஃப்லைன் அதான் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ, அதை பத்தி சொல்றீங்களா? சொல் டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்போதைக்கு ஏதாவது இதை பற்றி ஏதாவது இருக்குங்களா? ப்ரோ எனக்கு ஒரு இல்ல ப்ரோ. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கிளாஸ் நடக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸா போகுது. ஏன்னா கிளாஸ் நடக்கும்போது ஆ ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா அட்மின் வந்து போட்டீங்கன்னா கரெக்டா ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸ் தான் வருது. நான் லைவ் அட்டென்ட் பண்ண முடியல. டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு மீன்ஸ் என்ன சொல்கிறீங்க? நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்களா மியூட் போடாமல்? சவுண்டு நிறைய சவுண்ட்ஸ் வருது. ப்ளஸ் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த டவுட்ஸ்க்கு தனி ஒரு செஷன் அலோகேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும். கிளாஸ் நடக்கும் போதும் டவுட்ஸ் கேட்டாங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ப்ளஸ் அதர் சவுண்ட்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. அதுதான் இருக்கும். இது கிளாஸ்லேயே சொன்னீங்களா நீங்கள்? இல்லை ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணேன். இங்கே அந்த டைம் தான் சொன்னீங்க கரெக்டாக நடத்தும் போது ஏதாச்சும் அடுத்த டவுட்ஸ் கேட்டாங்கன்னா இல்லை, அதுக்கப்புறம் லைவ் அட்டெண்ட் பண்ணீங்க. இப்போ ரீசெண்ட் மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க, மற்றவங்க அது இஷ்யூ இருக்கா? ப்ரோ அந்த இஷ்யூ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ப்ரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் முரேஷ் ப்ரோ எல்லாரும் கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. நம்ம கிளாஸ் இது பண்ணதுக்கப்புறம் டவுட் கேட்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் இருந்தது ப்ரோ, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது முதல்ல bro. வந்து லேப்டாப் இஷ்யூ இருந்துச்சு, மைக் இஷ்யூஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிருக்கும். இப்போ மைக் மாற்றிடும், இஷ்யூ இருந்திருக்காது. இப்போ கொஸ்டின்ஸ் எந்த நிறைய விஷயம் இப்போ இல்லை. வந்து வந்திருக்கும். நீட்டா ஆ இருந்துச்சு ப்ரோ. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இடையில ஒருத்தர் இது பண்ணாலும் அவங்க வெயிட் பண்றாங்க. ஸோ நீட்டா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துச்சு. கிளாஸ்லயுமே டவுட் வரும்போது அவரு நீங்க சொல்லுவீங்க வெயிட் பண்ண, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி அவருமே இது பண்றாரு. முருகேஷ் ப்ரோ நீட்டா கோஆர்டினேட் பண்றது bro. நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. ஏதோ தப்பு சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாருக்கும் டவுட் ஃபுல்லா எல்லாருமே கேட்கறவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு தான் போறாங்க. வெயிட் பண்ணியும் கிளியர் பண்றாங்க. முருகேஷ் ப்ரோ நீட்டாவும் சொல்றாரு bro. ஓகே சரி. ஸோ இது இப்போ மட்டும் நம்ம நான் வந்து கேட்கணும்னு மென்ஷன் நினைக்கிற டவுட்டை பண்ணிடுறேன். இன்னொருத்தங்க கேட்பாங்க ப்ரோ, அதுவே நம்மளுக்கு கிளியர் ஆயிடுது ப்ரோ. இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அந்த டவுட்ஸ் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கும்போது அதுலேயே கிளியர் ஆயிடுது ப்ரோ நம்மளுக்கு மேக்ஸிமம். ரெண்டாவது ஒரு டவுட்டே 2-3 தடவை கேட்டாலும் அதையும் சொல்றாங்க பொறுமையா. ரைட். அது என்ன ஓகே தான் ப்ரோ. ஸோ ஹலோ முரியஸ் வந்து நான் எடுக்கிற அளவுக்கு அவர் ஸ்ட்ரிக்டாக எடுக்க மாட்டார். ஸோ நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் சார் கேட்டால் அவர் கேக்குதுங்களா? பொறுமையாகவே போவார். ஸோ நானாக தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் டேரெக்டாக. ஸோ ஓகே. ஸோ ஆமா ப்ரோ. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் கேளுங்க. அது அதேமாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க சரிங்களா. இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இருக்கோன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக மட்டும் கேளுங்க. அவுட் ஆஃப் டாபிக் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க, கடைசியாக கேளுங்க சரிங்களா. ஓகே. சார் கேக்குதுங்களா? ஓகே. ஸோ இதை நான் முறையை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் லைவ் எடுக்கும்போது ஒரு அவுட் ஆஃப் டாபிக் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அவர் வெயிட் பண்ணுங்க சொல்லிடுவார் சரிங்களா. ரைட், சொல்லுங்க ப்ரோ. கேக்குதுங்களா கேட்குது ப்ரோ, சொல்லுங்க. சார்? ஒன்றும் இல்லை, அது நடுவுல வந்து என்ன டாபிக்கோ அதுக்கான டவுட் மட்டும் கேட்க மாட்டாங்க. அதுதான் அதுதான் இப்போ நிறைய பேர் சொல்றதான் நினைக்கிறேன். கரெக்ட். என்ன டாபிக் அதை விட்டுட்டு மற்ற டவுட்லாம் கேட்டு கான்செப்டே திருப்பி போட்டுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஓகே ஓகே. ஸோ ஏன்னா இதுக்கு அவரும் நான் சொல்றாரு, நான் சொல்றேன்றாங்க, ஆனா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி அவர்கிட்ட இருக்க மாட்டாங்க, ஏமாத்திடுறாங்க. இல்லை முருகேஷ் ப்ரோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார். அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாருன்னா ஆ- கொஞ்சம் கரெக்டாக அதே இருக்கும். ஆமா ப்ரோ. அதேதான். நான் சொல்லிடுறேன். இல்லைன்னா நின்னுறாங்க எல்லாரும், ஆனா அவர் சொன்னா கேட்க மாட்டாங்க, பேசிட்டே ஆமா இருக்காங்க. ப்ரோ. அதுதான் பிரச்சனை. ஓகே முரியஸ் செம ஃப்ரெண்ட்லி. ஓகே, நான் அதுவும் சொல்லிடுறேன். ஆனால் நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க முருகேஷ் கிட்ட.
ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 என்ட்ரி கிட்ட வருது. ஒரு 4 என்ட்ரி கொடுத்து 4 டார்கெட் ஹிட்டு. அப்போ என்ன பண்ணணும்? ஆடியோ கேட்குதுங்களா எல்லாத்துக்கும்? கேக்குது ப்ரோ. இப்போ ஒரு நாள் நான் மார்னிங் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 5 என்ட்ரி தரோம். 4 என்ட்ரி டார்கெட் ஹிட்டு. சரிங்களா? ட்ரேட் எடுத்தவங்க அனுப்புங்க சொல்கிறோம். நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 2-3 என்ட்ரியை நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஷேர் பண்ணுறது தோணும். 2 பேர் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னு தோணுமா? சொல்லுங்க. 5 ட்ரேடு 4 ட்ரேட் டார்கெட் ஹிட்டு. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் எடுத்த ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸாச்சும் என்ன பண்ணும்? ஷேர் பண்ணணும். ஓகே ப்ரோ. சரிங்களா? நீங்கள் நினைக்கிறேன் ஓகே ப்ராஃபிட் நான் ஷேர் பண்ணால் எனக்கு அதுக்காக ப்ராஃபிட் வராது, லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ அந்தளவுக்கு இருந்தீங்கன்னா அடுத்த அலர்ட்ஸ் கொடுக்க என்ன வராது? அது ஒரு நாளைக்கு 5 கொடுத்தாச்சுல, 5 போஞ்சு என்ன பண்ணுவாங்க? அதோட ஸ்டாப் பண்ணிடும். ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி என்னதுங்க? கம்மியாக அதிகமா? அதிகம் தான் ப்ரோ. அதிகம் தான். அதிகம். நான் 5 என்ட்ரி கொடுத்தாச்சு, 5ல் 4 டார்கெட் ஹிட்டு. போதும் இன்னைக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுடுவாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா எப்படியும் எடுத்தாலும் நீங்கள் ஷேர் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் கொடுத்துட்டு இதுல நம்ம ஒரு அப்படின்னு தான் மைண்ட் செட் $20 வரும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ $10 $5 அதனாலதான் ப்ரோ பண்றது. குட்டி குட்டி அதெல்லாம் ப்ராஃபிட். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்தீங்களா இல்லையா தான் கணக்கு. சரி சரி, ப்ரோ. இப்போ நம்ம ஒரு என்ட்ரி தரோம், நம்ம நம்பி ஒரு 10 பேர் 15 பேர் வந்து டெமோட் எடுக்கிறாங்கன்னா, 12 அக்கௌண்ட் எடுக்கிறாங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதில் எங்கள் எடுத்து எஸ்ஆர் அடிச்சிருச்சா, ஓகே அடுத்த ட்ரேட் வந்து எப்படி இருக்கணும், இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு எனக்கோ முறையஸோ வந்து இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். புரிச்சுங்களா? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நம்ம எடுக்கிறோம் கொடுக்குறோம். இப்போ ஒரு 50 பேர் பார்த்துருக்காங்க, அதில் 40 பேர் எடுத்திருக்காங்க, அதில் வந்து ஒரு 2 பேர் தான் ஷேர் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் கொடுக்குறது எப்படி இருக்கும்? சரி ஓகே, ஒரு நான் 5,000 கொடுத்தாச்சு, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். புரியுதுங்களா? அப்போது ப்ராஃபிட்டோ லாஸ் என்ன பண்ணணும்? நீங்கள் ஷேர் பண்ணால் எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஒரு $30 வர வேண்டிய இடத்துல $10 தான் வந்திருக்கு. அப்போ என்ன மிஸ்டேக்கு? லேட்டாக எடுத்திருப்போம். அப்போ ஜோன் வந்து பெருசாக கொடுத்துருக்குமா, இல்லை ஜோனில் கரெக்டாக மார்க் பண்ணலையா, அதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட்டோ லாஸ் அமௌண்ட்டோ அதெல்லாம் பார்க்காதீங்க. கொடுத்தது பேஸ் பண்ணி எடுத்தீங்களா இல்லையா? ஸோ அது மட்டும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இல்லை என் பேர் தெரிய வேண்டாம் ப்ரோ அப்படின்னு என்ன பண்ணுங்கள், அதே மென்ஷன் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் முருகேசன் என்ன பண்ணுவார் போடும்போது நேமை மட்டும் ஹைட் பண்ணி. இப்போ இதெல்லாம் நீங்களே தானே போடுறீங்க? ஆமாம் ப்ரோ. நல்லா வேறு நீங்கள் ஓனாக போட்டோம் கரெக்டுங்களா? இப்போ இதில் நிறைய பேர் வந்து போடவே இல்லை. ஸோ இதெல்லாமே எப்போ பண்ணுதுங்க? இன்னைக்கு பண்ணுது. எத்தனை பேர் பண்ணுறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் தான் வந்திருக்கு கரெக்டுங்களா? அது ஒன்று வந்து ரிப்பீட். ஸோ 7 பேர் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா 10 பேருமே எடுத்திருப்பாங்க. பட் கொடுத்தது எவ்வளோ? 7. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா போயிருக்கு. பட் ப்ரீவியஸ் டேல பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து இன்னுமே கம்மியாக இருந்திருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கு இன்னுமே கொடுக்கணும்னு தோணும். சரிங்களா? ஆனால் அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேட் 2 லாஸ் ஆச்சுன்னா ஓகே, அங்கே என்ன மிஸ்டேக்கு அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து அது என்ன பண்ணலாம், அதையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸோ இது வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சஜஷன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அதே மாதிரி ஒரே டைமில் வந்து வேறு கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அது அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்காதீங்க. அது ஃபுல்லாக அந்த லைவ் முடியும் போது கேளுங்க. சரி, இல்லை கேட்கும்போது இதை பற்றி பேசலாமா ப்ரோ? கேட்டுட்டு கேளுங்க ப்ரோ. இன்னொன்று ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க சார்ட் போடுறீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ. நீங்க இது அலர்ட் குரூப்ல சார்ட் போடுறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஆமாம், சொல்லுங்க. என்ட்ரி இல்லைன்னா மாதிரி என்ட்ரிங்கும் போது என்ட்ரின்னு மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னா இன்னும் இதா இருக்கும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளியராக வேணும். கரெக்டுங்களா? அது இல்லை ப்ரோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணி போடுறோம்ல ப்ரோ. மார்க் பண்ணி போடுறோம்ல ப்ரோ.
அந்த சார்ட்ல வந்து நீங்க என்ட்ரி அப்படின்னு போட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது வந்து என்ட்ரி சார்ட்னு ரெஃபர் பண்ணிக்கலாம்ல ப்ரோ? ஆக்சுவலாக நீங்கள் சார்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடணும். நீங்கள் சார்ட் பார்க்கும்போதே ம். என்ட்ரி ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு டைம் டைப் பண்ணப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ம். பட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கலரே மாறிடும். என்ட்ரினா க்ரீனாக இருக்கும், எக்ஸிட்னா ரெட்டாக ரெட்டாக இருக்கும். ரெட் சாதாரண இதுக்கு கிளியராக இருக்கும். பட் அப்படி வந்து பார்த்தா அது கால்ஸ் மாதிரி ஆகிடும். சரிங்களா? அப்படி இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். ஓகே. சரிங்களா? எதுக்கு கொடுத்துருக்கோம், ஏன் கொடுத்துருக்கோம் பார்த்தாலே தெரியணும். பட் எல்லா டைமும் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அது எங்களுக்கு புரியுது. பட் இதுக்கப்புறம் ஜோன்ஸ் வந்து கலரே மாறிடும். சரிங்களா? ஜோன்ஸ் இதுக்கப்புறம் ஓகே ப்ரோ. என்ட்ரி ஜோன் எப்படி இருக்கும், க்ரீனாக இருக்கும். அதுலேயே வந்து என்ட்ரி வந்து மிடில் எடுக்கணுமா இல்லை ரீடெஸ்ட்டா, ஸோ அதுக்கு இல்லை 50% மிடிலா, இதெல்லாமே வந்து லைனே மார்க் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ப்ரோ இதில் இன்னொரு ஓகே. பாயிண்ட் ப்ரோ. சொல்லுங்க. இதில் நம்ம வந்து ஒரு ஜோன் மார்க் பண்ணிட்டோம்னா அந்த ஜோனோட ரிவர்சலில் வந்து என்ட்ரி எடுப்போம் ப்ரோ. மேக்ஸிமம் அது மாதிரி தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஒரு டெஸ்ட்டு ரீடெஸ்ட்டு போய் எடுக்கிறோம் ப்ரோ. எஸ் ப்ரோ. இப்போ என்னன்னா அந்த ஜோன் மார்க் பண்ணி அலர்ட்டில் கொடுத்துட்றோம். இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம குரூப்பில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அலர்ட் கொடுக்கும்போதே ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னா ஓகே இந்த ஜோனில் ரிவர்சல் வந்தால் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ப்ரோ. ஏன்னா பண்ணிடலாம். இதே கமெண்ட் எல்லாருமே கேட்பாங்க. நான் எனக்குமே சில ஃபர்ஸ்ட்ல டவுட் வந்துச்சு, நம்ம இப்பயே எடுக்கணுமா இல்லை ரிவர்சல் என்ட்ரி எடுக்கணுமான்னு. இப்போ ஓபி மார்க் பண்ணும்போது இது ரிவர்சல்ல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா ஷூர் ஷூர். இல்லை அந்த ஜோன் மார்க் பண்ணிட்டோம்னா போதும் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதையும் பண்ணிடலாம். ஓகே தேங்க்யூ. ப்ரோ வாய்ஸ் இன்னொன்று பிரேக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக்லாம் ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக்காக விஷுவல் தெரியுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட், தட் மீன்ஸ் அந்த கைட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா நோட்ஸ் கண்டிப்பாக கிளியரா? ப்ரோ. நம்ம அடுத்த பேட்ச் வந்து மண்டே எடுப்போம். சரிங்களா? ஸோ அப்படி ஓகே. எடுக்கும்போது அதுக்கான நோட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நான் குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களோட நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ப்ரோ அது சரி ஓகே எக்ஸாம்பிள் ப்ரோ. சார்ட்ஸும் இருக்குங்களா ப்ரோ? அதையும் நான் எக்ஸாம்பிள் தரேன். சார்ட் ஓகே ப்ரோ. அதையும் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ஓவரால் எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடுங்களா? ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. அதர்ஸ் கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா. அனதர் ஒன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே. ப்ரோ ஸோ நிறைய இன்னொரு பேர் சஜஷன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. அந்த நியூஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த மாதிரி நியூஸ் வந்தாக்கா மேபி இது இப்படி அப்படின்ற மாதிரி ஏதாவது கைட் பண்ண முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக அதை ப்ரோ. பற்றி ஏதாவது கிளாஸ்? ஸோ நியூஸுக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் வைக்கிறேன். சரிங்களா? சரி ஃபாரஸ்ட் ஓகே ப்ரோ. ஃபேக்ட்ரியில் பார்க்கலாம். பட் ஒவ்வொரு நியூஸுக்கு என்னென்ன மீனிங் அந்த ப்ளஸ் வந்து டீட்டெயில்ஸ் தான் அதுலேயே ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம். உங்களுக்கு ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸோ ரெட்டு இது மாதிரிலாம் கலர் இருக்கும். இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் அடுத்த டாப்பிக்லேயே ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? சரி ஓகே நியூஸ் ப்ரோ. டேப் போட்டால் கூட நம்ம அதில் பார்த்துக்கலாம் ப்ரோ. அலர்ட் மாதிரி நியூஸ்னு ஒரு டேப் போட்டோம்னா இன்னைக்கு நியூஸ் இருக்காங்க. கண்டிப்பாக செப்பரேட் கிளாஸ் வந்து போட்டுடலாம். சரிங்களா? அதான் நம்மளே இப்போ நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா நியூஸில் இந்த நியூஸில் இந்த மாதிரி இப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பாசிட்டிவாக வந்தா நெகட்டிவாக வந்தா அப்படின்ற மாதிரி அதுக்கு மட்டும் ஒரு அதுக்கு கைடன்ஸ் மட்டும். செப்பரேட்டாக வந்து ஒரு கிளாஸ். சரிங்களா? ஒரு சரி 1 ப்ரோ. டே செஷன் வந்து அதுக்கு தனியாக போட்டுடலாம். சரி ப்ரோ. ஓகே. இன்னைக்குலாம் சொன்னாங்க ப்ரோ 7 மணிக்கு யூஎஸ்டி நியூஸ் இருக்கு, குவிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சொன்னாங்க. அது டேப் மாதிரி போட்டிங்கன்னா அதில் பார்த்துட்டாங்கன்னா நியூஸ் இன்னைக்கு டைமிங் மட்டும் போட்டாங்கன்னா நம்ம அது இல்லை, பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இது ஒரு கிளாஸாக வந்து நம்ம டீட்டெயிலாக எடுத்துடலாம். சரிங்களா? நியூஸ் ஓகே எப்படி ப்ரோ. பார்க்கணும், இது ஒவ்வொரு இதுக்கு என்னென்ன மீனிங், ஸோ இதெல்லாமே எடுத்துடலாம். ஸோ அதில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அதில் எடுத்துடலாம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுக்கப்புறம் வரும்போது இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த நியூஸ் இருக்கும்போது இது ட்ரேடு போகலாமா வேண்டாமா நீங்கள் ஈஸியாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்க, ரைட். அது பண்ணுறேன். ஓகே, வேறு ஏதாவது இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்போதைக்கு இது போதில்ல. இல்லைங்க இப்போதைக்கு ஓகே. சரிங்க. ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் சப்போர்ட் பண்ணிடுவோம். எப்பவுமே இருக்கும்ல ப்ரோ இதுக்கும்? எப்பவுமே வந்து அலர்ட்ஸ் இருக்கும், லைவ் குயின் இருக்கும். சரிங்களா? கிளாஸ் மட்டும் தான் 2 வாரம் டெக்னிக்கல். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் அந்த 2 வாரம் கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக என்னது லைவ் குயினே தான். அலர்ட்ஸ் இருக்கும், அலர்ட்ஸை பேஸ் பண்ணி லைவ் குயினே இருக்கும். உங்களோட ஓன் டோல்ஸும் லைவ் குயினே கேட்டுக்கலாம். உங்களோட சார்ட்டும் என்ன பண்ணலாம், நீங்கள் அதில் குரூப்பில் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போதைக்கு லைவ் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எடுக்குங்க? அது 2-3 தடவை வந்துடும் ப்ரோ. ஒரு நாளைக்கே 2-3 தடவை வந்துடுது. கரெக்டுங்களா? எஸ். ஸோ ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 2-3 தடவை லைவ் வரும். இதுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகும். சரிங்களா? ப்ரோ ஒரு சஜஷன். சொல்லுங்க ப்ரோ.
ஆரம்பிச்ச சொல்லியிருக்கீங்களா வாய்ஸ் ஒரு ரிவ்யூஸ் நிமிஷம் இந்த ப்ரோ, மாதிரி வாய்ஸ் criteria. கிளியராக இல்லை ப்ரோ. ப்ரோ நீங்க ஹார்மோனிக்ஸ்ல சொல்லியிருப்பீங்களா X2A வந்து ஃபர்ஸ்ட் ரோல் போடணும், செகண்ட் B2C இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனுக்கு வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் பிளஸ் அந்த மாதிரி கிரைட்டீரியா ஏதாச்சும் செட் பண்ணணுமா? இல்லை ப்ரோ, இதில் கிளாஸ் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபாரக்ஸ் ஹார்மோனிக் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஃபாரஸ் வந்து நம்ம கிளாஸில் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் ப்ரோ அந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் கிரைட்டீரியாஸ் மாதிரி. ஆஹா, அது இங்கே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ சரி இங்கே வந்து முருகே சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுக்கு எந்தெந்த டைம் ஃப்ரேம்னு. ரெண்டாவது இங்கே வந்து அதுதான் நம்ம கன்ஃபியூஷன். லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இங்கே மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். ஓகே ரைட் ப்ரோ இதில் இன்னொரு பாயிண்ட்டுங்க ப்ரோ. இப்போ நம்ம 4 ஹவரில் ஒரு என்ட்ரி வருது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டுங்க ப்ரோ. அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு நம்ம ப்ராஃபிட் டார்கெட்னு இது பண்ணி வந்திருக்கு ப்ரோ. அந்த இதில் அதை நோக்கி ஓகே வந்துட்டு இருக்கும்போது இப்போ கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒரு ஓபி இருக்கும்போது அந்த ஓபியில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகும் ப்ரோ. அப்போ என்னன்னா நம்ம 4 ஹவர் சார்ட்டில் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம், பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதுங்கிறத நம்ம வந்து அந்த 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துருக்க மாட்டோம் ப்ரோ. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது சின்ன டைம் ஃப்ரேம் ரிவர்சல் இருந்துச்சுன்னா நம்ம சார்ட் போடும்போது அந்த இடத்துல ரிவர்சல் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு பார்ட் பொசிஷன் அந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன்னா இது வந்த ப்ராஃபிட்டே மேலே போயிடுது ப்ரோ. ஸோ இது வந்து டெக்னிக்கலாகுது சரிங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜோன்லேயே வந்து 2 டைம் என்ட்ரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஆமாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர்சல் லாட் ரிப்பீட்டட். சைஸு, மிடில் ஒரு லாட்டு, தென் வந்து ஆமாம் லாஸ்ட் ப்ரோ. ஃபைனல் இது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்கும் சரி அதே மாதிரி. ஸோ அது ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் நம்ம முறையாக சொல்கிறோம் சரிங்களா. 4 ஹவர் சார்ட் கொடுத்துருக்காரா தெரில இப்போ ரீசெண்டாக. ஸோ நெக்ஸ்ட் 1 டைம் ஹவர் 4 ஹவர் சார்ட் வந்து கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே ப்ரோ. ஸோ ஏதாவது ஜோன் இருந்தால் நாளைக்கோ மட்டும் அந்த இடத்துல நாளானைக்கோ வந்து 4 ஹவர் சார்ட் வந்து வந்துச்சுன்னா சரிங்களா. 4 ஹவர் வரது கொஞ்சம் கம்மி தான், வந்துச்சுன்னா வந்து இந்த டவுட் வந்து அப்போவே போட்டு விடுங்க குரூப்பில் சரிங்களா. ஸோ ஓகே நானும் ப்ரோ. முருகேஷை ஓகே ப்ரோ. பார்த்தோன்னா அது வந்து நான் எப்படிங்கிறது லோ டைம் செக் பண்ணி பார்த்து நம்மளுக்கு சொல்கிறோம். 1 ஹவர் 4 ஹவர் இதில் ரிவர்சல் ஜோன் மட்டும் மார்க் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் ப்ரோ. அதனால தான் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் வந்துட்டு மறுபடியும் போயிடுது ப்ரோ. அதுதான். ஷூர் ஷூர். இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா 4 ஹவர் சார்ட் வரும்போது இன்கேஸ் நீங்களோ இல்லை மற்ற எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதை வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க சரிங்களா. ஓகே ப்ரோ. 4 ஹவர் அண்ட் 1 ஹவர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஓபியோட ரிவர்சல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல புக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ப்ரோ. ஓகே கண்டிப்பாக. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்க இப்போ ப்ரோ. ஆர்டர் பிளாக், இப்போ FPG இது ரெண்டுத்தை வச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி நம்ம அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் நியூ ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா அது டீச் பண்ணுவீங்களா ப்ரோ? ஏதாவது நியூஸ் அப்டேட்ஸ் டைமில் கிடைக்கும்? அக்கௌண்ட் ட்ரேடே பண்ணக்கூடாதுங்க. இல்லை நியூஸ் டைமில் இல்லை, நியூ ஸ்ட்ராட்டஜி வேற ஏதாச்சும் இது பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஷேர் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக வரும் ப்ரோ. நம்ம எடுக்கிறது தான் ஏன்னா நம்ம அலர்ட்னு ஒன்று கொடுக்குறோம்ல. இப்போ கொடுக்க அலர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்மோனிக் ப்ளஸ் SMC கரெக்டுங்களா. இது ரெண்டு வச்சு தான் என்ன பண்ணுறோம் ஆர்டர் கொடுக்குறோம். மெயினாக ஹார்மோனிக்கு அது கூட என்ன பண்ணுறோம் SMC ஒரு சில கான்செப்டில் வந்து என்ட்ரிக்காக சரிங்களா ஓகே யூஸ் பண்ணுறோம். இது போக வந்து இப்போ இது நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம், அதனால நான் உங்களுக்கு தரேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஏதாவது நம்ம இதோட கொஞ்சம் பெட்டராக ஃபாலோ பண்ணால் அதுவும் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே. ஸோ ஏன்னா அலர்ட்ஸ் தரோம் ப்ரோ. அலர்ட்ஸ் கொடுத்து அது ஒர்க் ஆகாம போச்சுன்னா யார் கெட்ட பேர் சொல்லுங்க. ஓகே தான் ப்ரோ. அது எனக்கும் முருகேஷ் தான் கெட்ட பேர் கரெக்டுங்களா. ரெண்டாவது நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறது இல்லை, நம்ம 1300 சார்ஜ் பண்ணியிருக்கோம்ல இந்த 1.5 month. ஸோ காசு வாங்கிட்டு வேலை செய்யணும், கரெக்டாக வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபியூச்சரில் வேறு ஏன்னா லைவ் இருக்குது. இப்போ நான் கொடுத்துட்டோம் ஒன்று டிஃப்ரெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், லைவ் கான் பண்ணி இது எப்படி கொடுத்தீங்க கேட்டிங்கன்னா சொல்லணும் நாங்கள் கரெக்டுங்களா. ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம கொடுப்போம், அண்ட் அதுதான் உங்களுக்கு சொல்லி தருவோம் சரிங்களா. ஸோ அதில் ஓகே ப்ரோ. அதுதான் ப்ரோ. இப்போ இந்த ஜாயின் பண்ணி 1.5 months வந்து நாங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணி நாங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அலர்ட்ஸ் குரூப் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அலர்ட்ஸ்லேயே அது அப்டேட்டாக வந்துட்டே தான் இருக்கும். இல்லாட்டி நான் கம்யூனிட்டி குரூப்பில் போடுறேன் சரிங்க. ஓகே ரைட். சரி ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. வேறு ஏதாவது சஜஷன் இருக்குங்களா? இல்லை ப்ரோ, இது மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம் ப்ரோ எல்லாமே. ஸோ யாராவது இந்த செஷன் யாராவது நீங்கள் ஜாயின் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா, ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு ஃபீட்பேக் இருக்குது, ஐ மீன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, இல்லை சஜஷனுக்கு எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு பர்சனலாக வந்து டெக்ஸ்ட்டாக போட்டு விடுங்க. அண்ட் ஆல்ரெடி அதே மாதிரி சொன்ன மாதிரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ இல்லை கம்மி ப்ராஃபிட் எதுவாக இருந்தால் அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை
ஷேர் பண்ணணும் சரிங்களா. அப்போ தான் வந்து நம்ம கொடுத்தது எத்தனை பேர் எடுத்துருக்கீங்கன்னு தெரியும் சரிங்களா. ஷியோர் ப்ரோ கண்டிப்பா ஓகே. பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு தானுங்க. ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. ஓகே. ஸோ இன்னுமே நம்ம வந்து இதை விட பெட்டராக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஃபீட்பேக் வச்சுக்கலாம். அடுத்த மந்த் ஃபீட்பேக்கில் இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆச்சாலே நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா. ஓகே ப்ரோ. ஒரே டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஓன் அக்கௌண்ட்ல பண்ணலாமா ப்ரோ? ஓன் அக்கௌண்ட்டா? ஆமாம் ரியல் மணிங்களா? ஆமாம் ப்ரோ. அக்கௌண்ட் நேம் என்னங்க? ஏன் அக்கௌண்ட் நேமா ப்ரோ? முகமது இம்தியாஸ். இல்லை அக்கௌண்ட் இது என்ன இது ப்ரோக்கர்? ஜஸ்ட் மார்க்கெட் யூஸ் அது லீகலாக எந்த இஷ்யூ வராதுங்களா? இல்ல ப்ரோ, அது எதுவும் வரல டெக்னிக்கலா. ஓகே அப்போது பண்ணலாம் ப்ரோ. இஷ்யூ எதுவும் வராட்டி பண்ணலாம். ஏன்னா இப்போ 2-3 புரோக்கர் அக்கௌண்ட் வந்து காசு போட்டு நிறைய பேர் வந்து அது ஒன்றுமே பண்ணாமையே அக்கௌண்ட் நிறைய பேர் பிரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு, மெயில் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் ஆகிட்டே போயிட்டாங்க சரிங்களா, தேர்ட் பார்ட்டி மூலிமா போட்டு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வராத அக்கௌண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றா பண்ணலாம். பட் என்னன்னா வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்னா உங்களுக்கு வந்து நம்ம காசு இல்லை, ஸோ அப்படிங்கும்போது பிரச்சனை இருக்காது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அக்கௌண்ட் பிரீச் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப என்ன பண்ணும், மறுபடியும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரியல் மணியாக இருந்தால் அந்த இஷ்யூ இருக்காது. பட் என்னன்னா போகிறது எல்லாமே என்ன காசு, யாரோட காசு? ஓன் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க கேட்டுக்கோங்க, உங்களுக்கு அந்த பே அவுட்ல எந்த இஷ்யூ இல்லாட்டி நீங்கள் ஒன்றா பண்ணுங்க. ஓகே. பட் லார்ஜ் சைஸ் முருகேஷ் கொடுத்துருப்பாரு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ப்ரோ ரியல் அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியர் கொஞ்சம் அதிகமா வரும் ப்ரோ சரிங்களா. இப்போ என்ட்ரி நீங்க எடுத்தீங்கன்னா எஸ்எல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேவா. இந்த டைம் வந்து நம்ம க்ளோசிங் சொல்லுவோம் ஓகேவா, க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு கேண்டில் வந்து நம்ம எஸ்எலுக்கு மேல 2-3 பாயிண்ட் போச்சுன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்னா ஒன்றும் உங்களுக்கு பெருசா தெரியாது ஓகேவா. இதே ரியல் மணினா ஒரு 2000-2500 லாஸ் ரன் ஆச்சுன்னா நீங்க வந்து எமோஷனா ட்ரிகர் ஆயிருவீங்க. ட்ரிகர் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா. அதே மாதிரி தான் டார்கெட்டுக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்க, நீங்க கொஞ்சம் அமௌண்ட் ப்ராஃபிட் பார்த்ததுமே க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா. டிசிப்ளின் வராது, அதுக்காக தான் வந்து ரியல் அக்கௌண்ட்டை வந்து எடுக்க சொல்லலை ஓகேவா. முருகேஷ் ப்ரோ சொன்னது எல்லாரும் புரிஞ்சிருக்கீங்க. புரியுது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிவிடுவோம், பண்ணி என்ன ஆகிடும், அக்கௌண்ட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் பிரீச் ஆகிடும். திரும்ப ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. அப்போ மறுபடியும் எதுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணிட்டு இதுக்கு நான் பேச ரியல் அக்கௌண்ட்டே போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் தோணும். ஆனால் அப்படி போகும்போது வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஃபுல் ப்ராஃபிட்டும் ஃபுல் ஸ்டாப் லாஸும் நம்ம வெயிட் பண்ண முடியும் சரிங்களா. பட் அது எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்க முடியாது. 110 பேர் தான் அந்தளவுக்கு டிசிப்ளினாக இருப்பாங்க. ஓகேங்க. ஸோ இந்த சஜஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து உங்களோட ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்கிறது நீங்களே சொல்லுங்கள். ப்ளஸ் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணுச்சுனாலும் சொல்லுங்கள் சரிங்களா. ஓகே ப்ரோ கண்டிப்பா. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.